ஆஃப் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவையான எல்லா ஸ்லாட்டும் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபில் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். 7 பிளேயர் மொத்தமாக எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு பிளேயரான ஆஷ், அப்புறம் வந்து விஜய் சங்கர் இவங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. ஆஷை பார்த்தீங்கன்னா 9.75 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஆஷ் ஜடேஜா காம்போ வந்து இந்த வருஷம் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூர் அகமது பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பிளேயர், ஆப்கானிஸ்தான் பிளேயர். இவரை பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கு எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், அவர் பவுலிங் வந்து செம்மையாக போடுவார். அடுத்த ரஷீத் கான்னே சொல்லலாம் அவரை. நூர் அகமது, அஸ்வின், அப்புறம் ஜடேஜா இவங்களோட காம்போ வந்து வேற லெவலாக இருக்க போகுது. தென் டிவோன் கான்வே பார்த்தீங்கன்னா 6.25 crores எடுத்தாங்க. இதுவும் ஒரு நல்ல வந்து பிக்னே சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, அவரை பார்த்தீங்கன்னா 4 கோடிக்கே எடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து சூப்பரான பை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி, இவர் ஒரு நல்ல ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். கலீல் அகமது வந்து 4.8 கோடிக்கு எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7 பிளேயர் எடுத்திருக்காங்க மொத்தமாக. சிஎஸ்கே ஆக்ஷனில் வந்து நல்ல ஸ்பின்னர் ஹெவியாக போனதால இந்த வருஷம் சேப்பாக்கில் பார்த்தீங்கன்னா டேர்னிங் டாக்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து இந்த பிளேயர்ஸ் நம்ம எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற பிளேயரும் கமெண்ட் பண்ணுங்க.